அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ புத்தகத்தை கையில் வச்சுருக்கோம், அவ்வளோவையும் பேச போகிறேன்னு நினைக்க வேணாம், சும்மா காட்டுறதுக்காக. ஏன்னா நான் படிக்கும்போது எங்கள் ஆசிரியர்கள் இந்த மாதிரி புத்தகங்களை எங்களுக்கு வகுப்பில் நடத்தும் போது அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. நமக்கு படிக்கிறத விடவும் கேப்சரிங் கெப்பாசிட்டி அதிகம்னு சொல்லுவாங்க. முதல்ல இப்படி ஒரு புத்தகம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அது நினைவு விட்டு நீங்காது. இன்றைக்கி அதனுடைய பொருளாலும் புரியவில்லை என்றாலும் நாளை உங்களுடைய வாசிப்பில் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் கூடுதலான செய்திகளை அதில் பெற்றுக்குவீங்க, பெற்றுக்கொள்வீங்க அப்படிங்கிற வகையில் இந்த புத்தகங்கள் அப்போக்கப்போ பேசும்போது, அந்த பொறுமை குறித்து பேசும்போது நான் உங்களுக்கு அதை குறித்து சொல்கிறேன். இந்த குறிப்பாக இந்த அரங்கிலே அங்கே இருக்க தோழர்கள் சிலர் எல்லாம் பேசிக்கிட்டோம், அங்கங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டோம், இப்படி இருந்ததை பார்த்தேன். நானும் அந்த மாதிரியான இடத்துல இருந்து வந்தவன் தான். எங்கள் அம்மா பெனர்சி அம்மா தான் எனக்கு டியூட்டர். ஒரு 1.5 வருஷம் அந்த வகுப்பில் இருக்கேங்கிறதே எனக்கு தெரியாது. அவங்க தான் எனக்கு டியூட்டரு. ஒரு தடவை 2ஆம் ஆண்டு படிக்கும்போது ஃபேர்வெல் டேவில் எனக்கு வரவேற்புரை பேச சொன்னாங்க. அது ரொம்ப நல்லா பேசினேன் அப்படின்னு சொல்லி பிரியா மேடம் பாராட்டினாங்க. அப்போ பக்கத்தில் பெனர்சி மேடம் உட்காந்துருந்தாங்க. எந்த வகுப்பு போனீங்கன்னு கேட்டாங்க. அவங்க வகுப்பு தான் வாங்கினேன். வகுப்பில் ஒன்று பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக இருக்க மாட்டேன், அதுவும் மேடம் வகுப்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், இலக்கண வகுப்பு அப்படின்னு பயந்துட்டு கிளாஸை கட் அடிச்சிடுவேன். பெரும்பாலும் அட்டண்டன்ஸு எல்லாம் பணம் கட்டி அப்படி வந்தது. அப்புறம் நம்ம துறையினுடைய அருட்கொடையினால தான் நன்னூரில் நான் தேர்ச்சி அடைஞ்சேன். நன்னூரில் முதுகலை போய் தான் படித்தேன். இங்கே இருக்கும்போது ஒன்றும் ஒழுங்காக படிக்கலை. அதனால் அவங்களுக்கு பொதுவாக சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, அந்த மாதிரி இருந்து கொஞ்சம் முன்னாடி டெஸ்க்கை நோக்கி நடந்து வந்தேன். அதனால் இன்றைக்கி டெல்லி வரைக்கும் போயிருக்கேன். பின்னாடியே என் கூட உட்காந்துருந்த தோழர்கள் எல்லாருமே இன்றைக்கி கல் சுமக்கிறது, கிழங்கு பிடுங்கிறது, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறது, இந்த மாதிரி நிலமையில தான் ரொம்ப போராடிட்டு இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். இது இப்போ உங்களுக்கு புரியாது, இன்னும் ஒரு 2 வருடத்தில் உங்களுக்கு அது வெளிச்சம் தெரிய வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக நான் பேசுகிறத கேளுங்க. நான் பேசுகிறத கேட்டால் வந்துடுவீங்களான்னு சொல்லலை. பொதுவாக எல்லா வகுப்புகளையும் கவனம் செலுத்துறது, படிக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா மற்ற துறைகளில், அறிவியல் துறைகளிலேருந்து வர்ற மாதிரியான ஒரு மாணவர்களோ ஒரு இசைத்துறையிலேருந்து வரக்கூடிய கவனம் ஒரு மொழித்துறையில் இருக்க மாணவர்களுக்கு, தமிழ் துறையில் இருக்க மாணவர்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான ஒரு உயர்ந்த இடத்துக்கு நம்மளால் போக முடியும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்றைக்கி இங்கே நான் வந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஐயா சொன்ன மாதிரி திருமூர்த்தி தான். தேர்வு எழுதணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருந்தேன் இங்கே. இன்றைக்கி நான் நல்லா பேசுவேன்னு நினைக்கிறேன். செல்வராஜ் ஐயா அங்கே சொல்லணும், எங்கடா பரீட்சை எழுத போனால் ஊர் சுற்றிட்டு இருக்கிறேன்னு கேட்கக்கூடாது, எப்படி பேசுனேன்னு ஐயாட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு முன்னுரை குறிப்பையும் அவர் தான் ஊருக்கு வந்தால் நிகழ்வுலாம் நடத்துகிறீங்க, அது செய்தி அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த உரையாடல் தான் எங்களெலாம் வளர்த்துது. இந்த கருத்தரங்கம், வகுப்பை தாண்டி இந்த கருத்தரங்கங்கள், அதில் உரையாடுறது, சிறுபத்திரிகை கூட்டங்களில் உரையாடுறது, இந்த மாதிரி மொத்தமாக சேர்ந்து. அப்போ நீங்கள் நான் வந்தால் கட்டாயம் ஏதாவது நிகழ்வு இருந்தால் சொல்லுங்கள், நான் வரேன். நான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் வந்தால் பேசியே ஆகணும்னு சொல்லி வம்படியாக என்னை இழுத்துட்டு இங்கே உட்கார வச்சது திருமூர்த்தி தான். அவருக்கு நன்றி. இன்றைக்கி குறிப்பாக ஆசிரியர் தினத்தில் என்னை பேச வச்சதுங்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆசிரியர் தினம் எல்லோரும் என்னுடைய ஆசிரியர்கள், ரொம்ப மனதுக்கு நெருக்கமானவர்கள். அவ்வளோ பேருக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை, வணக்கத்தையும் நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். கல்விப்புலத்தில் இங்கே இந்த மாதிரி இருக்கிற இது எனக்கு விக்னேஷ் அப்படின்னு சொன்னால் தெரியும். மற்ற சிறுபத்திரிகையில் இந்த மாதிரி முகநூல் இந்த சொன்னார் இல்லைங்களா, அப்படிலாம் என்னை தமிழ் மாணவன் அப்படின்னு சொன்னால் தான் தெரியும். அந்த பேரில், புனை பேரில் கட்டுரை எழுதுறது, இந்த மாதிரி கவிதை எழுதுறது, இப்படி எழுதிட்டுருக்கேன். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் எனக்கு சொல்லணும். நான் 2ஆம் ஆண்டு படிக்கும்போது இந்த வகுப்பறைன்னு நினைக்கிறேன், அங்கே வெளியே அந்த இது இருக்கிறதுல அப்போ மொழிபெயர்ப்பியல் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மொழிபெயர்ப்பியல் இந்த ஜி கோபி இவங்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது தமிழ் மாணவன் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார்ன்ற மாதிரி அந்த ஒரு சுவையாக இப்போ ஐயா பேசுனது எப்படி ஒரு ரொமான்டிசைஸ் அப்படிங்கிற ஒரு இதில் திறனாய்வில் அதை சொல்லுவாங்க. அந்த அந்த திறனாய்வு, அந்த ஒரு உணர்வு எனக்கு அந்த பெயரை நான் வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் மாற்றிக்கிட்டேன். அன்றைக்கி அந்த வகுப்பு எடுத்தது நம்பி ஐயா தான். அன்றைக்கி 2ஆம் ஆண்டில் முகநூலில் விளையாட்டுத்தனமாக மாற்றினது இன்றைக்கி ஒரு புனைப்பெயராக வந்துருச்சு. சரி, இப்போ
கருத்துக்கு வந்துடும். என்னென்னா, எனக்கு நான் பேசுகிறதுக்கு ஒரு முன்னுரையை வந்து நம்பி ஐயாவே அமைச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். அவர் சொன்ன கதைகளில் சொல்லாத ஒரு விட்டது வந்து சுந்தரராமசாமியோட காகங்கள்னு ஒரு கதை இருக்குது. கட்டாயம் நீங்கள் அதை வந்து படித்தே ஆக வேண்டிய கதை அப்படின்னு நான் சொல்லுவேன். சிறந்த 10 கதைகள்னு சொன்னாருங்களா, அதில் என்ன கேட்டால் நான் காகங்களை வைங்கன்னு சொல்லுவேன். ஒரு முக்கியமான கதை. அப்புறம் மாணவர்கள் இவங்க எல்லாம் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வரும்போது கையில் ஒரு குறிப்பேடு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குறிப்பெடுத்து அது ஒரு நினைவாக திருப்பி ரீகால் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இனிமேல் அந்த குறிப்பேடு வச்சு எழுதுகிற பழக்கத்தை வந்து வளர்த்துக்குங்க. அப்போ ஐயா வந்து பேசுனது வந்து முதல்ல தொடக்கத்தில் புனைவியல் அல்லது செவ்வியல் வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொமான்டிசைஸ் அப்படின்னு சொல்கிறது. அது தொடர்பாக பின்னாடி உருவியல் வாதம் அப்படின்னு விஷயங்கள்லாம் ரோமன் யாக்கப்சன் போன்றவர்கள், ஐஏ ரிச்சர்ட்ஸ் இவங்கெல்லாம் பின்னாடி எடுத்துட்டு வராங்க. அப்போ அந்த புனைவியல் வாதம் தொடக்கத்தில் வந்து எழுத்தாளர்களுக்கு முதன்மை கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு இடம் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம சினிமாவில் இருக்க திரைப்பட கதாநாயகர்களை நம்ம வந்து கொண்டாடுற மாதிரி அப்போ எழுத்தாளர்களை கொண்டாடுதல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம் உலகம் முழுவதும் மிக தீவிரமாக வளர்ந்து வர்ற சூழலில் வந்து புதுத்திறனாய்வு முறைன்னு ஒன்று வந்து 1915 அந்த 10 அந்த வாக்கில் வந்து வளர்ந்து வருது. அதில் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, படைப்பு வேறு படைப்பாளர் வேறு அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. படைப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம முன்னாடி இருக்குது. இது வந்து இதை எழுதின எழுத்தாளர், இதை மொழிபெயர்த்தவர், இதை வெளியிட்டவர் யார் எங்கே இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம இந்த எழுத்தை நம்ம முன்னாடி நிற்கிது. அப்போ ஒரு படைப்பாளர் அப்படிங்கிறவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர் வந்து இந்த கெமிஸ்ட்ரியில் சொல்லுவாங்க கிரியா ஊக்கின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிரியா ஊக்கியாக அந்த மொழியில் இருக்கக்கூடிய விஷயங்களை மீண்டும் நமக்கு நினைவுபடுத்திட்டு போகிற ஒரு கிரியா ஊக்கியாக தான் வந்து ஒரு எழுத்தாளருங்கிறவர் இருக்கிறார். நமக்கு படைப்பை தான் நாம் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து புதுத்திறனாய்வு முறை, நியூ கிரிட்டிசிசம்னு சொல்லுவாங்க, அது வந்து நமக்கு வலியுறுத்துனுச்சு. அதில் வந்து அப்படி வரும்போது நவீனத்துவம் பின்னவீனத்துவம் அப்படிலாம் ஐயா எல்லாம் சொன்னாங்க இல்லைங்களா, அதனுடைய தொடர்ச்சியை முடிஞ்ச அளவு சுருக்கமாக, ஏன்னா ரொம்ப பெரிய ஏரியா இப்போ நான் இது பண்ணியிருக்கிறது ஒரு வகுப்பறை மாதிரி இருக்குன்னு நினச்சா சொற்பொழிவு மாதிரி இருக்கனால நான் அதுக்கேற்ற மாதிரி முடிஞ்ச வரை வேகமாகவும் கொஞ்சம் சுருக்கமாகவும் சொல்ல நான் வந்து முயற்சி பண்ணுறேன். அப்போ அந்த புதுத்திறனாய்வு முறையில் வந்து அப்போ இன்றைக்கி நம்ம சினிமா நடிகர்களை கொண்டாடுவது போல் எழுத்தாளர்களை கொண்டாடுறது அப்படின்னா என்ன, படைப்பை விட்டுட்டு எழுத்தாளர்களை மட்டும் பேசுகிறாங்க, படைப்பை குறித்து பேச மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. அப்போ தான் வந்து அப்போ அதில் வந்து என்னென்னா, இந்த மாதிரியான இலக்கியங்கள் வந்து ஒரு வணிகமயம் ஆகுது அப்படின்னு விஷயத்த சொல்கிறாங்க. வணிகமயம் ஆகுது அப்படின்னு சொன்னால் தொழில் புரட்சியினாலையும் இன்றைக்கி நம்ம படக்கூடிய சாதிய தீண்டாமைகள், இழிவுகள், நம்ம வந்து பாலின சார்ந்த ஒடுக்குமுறைகள், இது எல்லாத்தையும் நீக்கம் செய்துவிட்டு ஒரு கொண்டாட்டத்துக்குரிய அல்லது நம்ம வந்து எந்த நேரத்துலையும் ஒரு கொண்டாட்ட மனநிலையை நம்ம வச்சுக்கிட்டு நம்மளுடைய பிரச்சனைகளை பற்றி நம்மளை யோசிக்க விடாமல் பண்ணுற மாதிரியான ஒரு இலக்கியங்கள் வந்து இந்த இதில் வந்து உருவாகிருச்சு அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து குறிப்பாக நமக்கு நிறைய எழுத்துகள் இருக்குது. நான் யாரையும் குறைய சொல்லணும் அந்த இதில் வரல, நீங்கள் அதை படித்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிங்க. ஒரு திறனாய்வாளர் ரத்தினகுமார்னு சொல்லி அவர் வந்து திறனாய்வு கோட்பாடுகள் குறித்து புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து எழுதுகிற இந்த புதுத்திறனாய்வு முறையில் வந்து எழுதும்போது என்ன சொல்கிறாருன்னா, கள்ளிக்காட்டு இதிகாசம்னு ஒரு நாவல் இருக்குது. என்னுடைய முதல் வாசிப்பு அதுதான் இந்த துறையில். இங்கே இருக்கிற ஒரு பேராசிரியர் அதை கட்டாயம் படித்தே ஆகணும் சாகரத்துக்குள்ளே அப்படின்னு எனக்கு வலியுறுத்தினாங்க. அப்போ ஐயாட்ட போய் அது கேட்டதுக்கு, அது எதுக்குப்பா அவனுக்கு அப்படின்னு கேட்டார். இல்லைங்க படிக்கணும், அது சாகரத்துக்குள்ளே படிக்கணும்னு சொல்கிறாங்க, நான் வந்து படித்தே ஆகணும், படிச்சுட்டு தான் சார் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அப்படி வாங்கி படித்தேன். அப்போ அந்த பெயர்தேவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து கடைசியில் செத்து போயிடும். அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இன்றைக்கி எனக்கு அது அவ்வளோ பெரிய வருத்தத்தை எனக்கு தருமான்னு தெரில. அப்போ எனக்கு அந்த ஒரு புரிதல் வந்து வரல. இப்போ இந்த கோட்பாட்டு வாசிப்பு வந்து எப்படி அதை வந்து வலியுறுத்துது அப்படின்னா, அவர் எழுதுகிறார் அந்த விமர்சனம், அந்த அணை கட்டுறது தான், குறிப்பாக வைகை அணை கட்டுறதுனால ஊர் மக்கள் வந்து வெளியேற்ற போடுறாங்க. வெளியேற்றப்போ அதுக்குள்ளே அவங்க வெளியேறதுக்குள்ளே தண்ணி வந்துடுது, அவங்களுக்கு அதில் வந்து நிறைய பேர் இழக்கிறாங்க, அவங்க பொருட்களை இழக்கிறாங்க, கிராமத்தை இழந்து அகதிகள் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள், அரசு இயந்திரம் போன்றவை பற்றின எந்த ஒரு கேள்வியும் இந்த படைப்பாளருக்கு வந்து ஏற்படவே இல்லை. குறிப்பாக அதை படிக்கிற வாசகர்களுக்கும் அது ஏற்படாத வண்ணம் இந்த எழுத்து பார்த்து கொள்ளுதுன்னு சொல்லி ஒரு விமர்சனம் திறக்கிறார். இதுக்கு தான் வந்து ஒரு படைப்பை நாம் அணுகுவதற்கு
கோட்பாடுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் முதல்ல தொடக்கத்தில் வந்து சொல்லலாம். நீங்கள் முதல்ல இந்த கோட்பாடுகள் பற்றி அறிந்து கொள்வதற்கு முக்கியமாக உங்களுக்கு பயன்படக்கூடிய புத்தகங்களாக வந்து இசங்கள் ஆயிரம்னு சொல்லி இந்த புத்தகம் இங்கே நம்ம திருச்சி அடையாளம் பதிப்பகம் வெளியிட்ட மிகச்சிறந்த புத்தகங்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் எம்ஜி சுரேஷோட இசங்கள் ஆயிரம் இந்த புத்தகம். அடுத்து அன்னம் பதிப்பகம் வெளியிட்ட நம்ம தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அன்னம் பதிப்பகம், கவிஞர் மீராவை பற்றி படிச்சிருப்பீங்க, அவருடைய பதிப்பகம். அதில் வந்து பேராசிரியர் பஞ்சாங்கம் எழுதிய இலக்கியமும் திறனாய்வு கோட்பாடுகளும் அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த 2 புத்தகங்களும் உங்களுக்கு வந்து அடிப்படையில் கோட்பாடுகள் பற்றியான ஒரு அடிப்படை புரிதலை வந்து உங்களுக்கு வந்து அது வந்து கொடுக்கும். இப்போ அந்த பொதுத்திறனாய்வு முறையை வந்து நீங்கள் அடிப்படையாக வச்சுக்கிட்டு அப்போ படைப்பை தான் நம்ம வந்து விமர்சனம் பண்ணுறோம். இப்போ அந்த எழுத்து ஒரு அரசை நோக்கியோ இல்லை வணிக நிறுவனங்களை நோக்கியோ நம்மளை கேள்வி கேட்க விடாமல் பண்ணுது, அந்த வாசகர்களை அதை பற்றி சிந்திக்க வைக்காமல் இருக்குன்றது அந்த எழுத்தின் மீதான விமர்சனமே தவிர எழுத்தாளர் மீதான விமர்சனம் அல்ல. அந்த எழுத்து ஏன்னா நம்ம கையில் இருக்கிறது எழுத்து தான். இது வந்து ஒரு நாடக பிரதி. இது குறித்து சொல்கிறேன். இது இப்போ வந்து இது ஒரு புத்தகமாக இருக்குது. நீங்கள் எப்போ இதை வந்து வாசிக்க கையில் எடுக்கிறீங்களோ அப்போ தான் அது டெக்ஸ்ட்டாக மாறுது. அப்போ தான் ஒரு நாடகமாகவோ ஒரு இலக்கியமாகவோ ஒரு கவிதையாகவோ அது அப்போ தான் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு இலக்கிய செயல்பாட்டுக்கு அடிப்படையாக என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு 3 விஷயங்கள் வந்து அடிப்படைன்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து படைப்பாளர் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அடுத்து எழுத்துன்னு ஒருத்தர் இருக்குது, வாசகர்னு. இந்த 3 இருந்தால் தான், இந்த 3 வினை புரிந்தால்தான் அது இலக்கியமாக மாறுது. அப்போ எழுத்தாளர் மட்டும் அதுக்கு வந்து முக்கியமானவர் கிடையாது, அது போற்ற வேணாம் அப்படிங்கிறத வந்து இந்த பொதுத்திறனாய்வு முறை, நியூ கிரிட்டிசிசம்னு சொல்லக்கூடிய அந்த பொதுத்திறனாய்வு முறை வந்து வந்துச்சு. அதுவே வந்து ஒரு உச்சத்துக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா கலைக்காகவே அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. அப்போ கலைக்காகவேங்கிறது இந்த தமிழ் மரபில் அப்படி ஒன்று கிடையாது. நம்ம வந்து அறம்பொருள் இன்பம் வீடுங்கிறது 100 பயனேன்னு நமக்கு தொல்காப்பியத்திலேயே. அப்போ ஏதோ ஒரு நோக்கத்தை வலியுறுத்துதல் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ் மரபில் வந்து உண்டு. இப்போ கலைக்காகவே அப்படிங்கிற பார்வையை வந்து நிராகரிக்கிற வண்ணமாக வந்து மார்க்சிய திறனாய்வு மாதிரியான முறைகள் வந்துச்சு. அது வந்து என்னென்னா விதியை வலியுறுத்துதல் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு. குறிப்பாக ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு ஒரு இது இருக்குது, சினிமாவில் எல்லாம் வரும். அப்போ அப்படி என்னென்னா ராமனாக இருந்தால் அரசு எவன் வந்து ஆண்டா எனக்கு என்ன, அதை பற்றி எனக்கு என்ன, நான் உழைக்கிறேன், நான் வந்து அரசியல் எப்படி இருந்தாலும் நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், இது பண்ணுறேன் அப்படிங்கிற அதையெல்லாம் நம்ம தலைவிதி போல் நடக்கும். அப்படின்னா ஒரு அரசை நோக்கி கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழக்கு வந்து இது வந்து நான் உழைக்கிறதுக்கான என்னுடைய உழைப்பு நேரத்தையும் எனக்கு உழைப்புக்கான ஊதியத்தையும் நான் வாங்கி நுகரக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுடைய விலையும் தீர்மானிக்கிறது அரசு தான். அப்போ அதை பற்றின ஒரு சிந்தனை இல்லாமல் எல்லாமே நம்மளால் விதியால் நடக்குது. இப்போ பொருளாதார ஏற்றத்தாழ்வாக இருக்கட்டும், சாதி ஏற்றத்தாழ்வாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து விதியால் தான் நடக்குது அப்படின்னு ஒரு அதிகார மையத்தை நோக்கி கேள்வி கேட்க முடியாத மாதிரியான ஒரு பார்வை இருக்கும்போது உலகம் முழுவதும் பெரும் புரட்சியை உருவாக்குனது வந்து மார்க்சியம்ங்கிற திறனாய்வு வந்து சொல்கிறாங்க. இந்த மார்க்சியத்தை அடிப்படையாக வைத்து அதுதான் வந்து நம்மளுக்கு இந்த பொதுத்திறனாய்வு முறைக்கு பிறகு வந்த ஒரு முக்கியமான ஒரு திறனாய்வு முறையாக வந்து அதை நம்ம வந்து பார்க்க முடியும். குறிப்பாக வர்க்க பின்னணியிலிருந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் வந்து அடிப்படையாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அது வந்து பேசுது. இப்போ ஒரு கவிதை, 2 வரி தான் கவிதை, கவிஞர் வினயன்னு சொல்லி அரியலூர்காரர். இப்போ வளர்ந்து வரக்கூடிய நவீன கவிஞர்களில் ரொம்பவும் முக்கியமான ஆள் அவர். அவருடைய ஒரு 2 வரி கவிதை இங்கே வந்த புதுசில் இந்த கல்லூரியில் தான் முத கேட்டேன். எனக்கு வந்து சோழ நாட்டோட ஒரு அங்கமாக வருதுங்கிறனால இப்போ சொல்லுவாங்க மாடு கட்டி போர் அடித்தால் மாளாதுன்னு, யானை கட்டி போர் அடித்த எங்கள் சோழ பெருத்த நாடு. அப்போ யானை கட்டி போர் அடித்தோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு இது இருக்கு இல்லையா, அது ஒரு பெருமிதம் இருக்குது நமக்கு. அப்போ ஒரு கவிஞர் வந்து எழுதுகிறாரு, யானை கட்டி போர் அடித்தீர்கள் சரி, யாருக்கு கிடைத்தது நெல்லுச்சோறு அப்படின்னு ஒரு 2 வரி தான். இந்த கவிதைக்கு இந்த கேள்வியை ஒருவர் வந்து கேட்குறதுக்கு இந்த ஒரு கவிதையை சொல்லி இப்படியான இந்த ஒட்டுமொத்த
அமைப்பையும் ஒரு கேள்வி கேட்குற ஒரு இது இருக்கு இல்லைங்க. இது வந்து உங்களுக்கு வந்து கோட்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுக்கும். இதுக்கு வந்து ஒரு மார்க்சிய பின்புலத்திலிருந்து நீங்கள் இதை பொருள்படுத்த முடியும்னா வர்க்க பின்னணியிலிருந்து பார்க்க முடியும். பொருளாதார ரீதியாக உயர்ந்த ஆண்டைகளாக இருக்கக்கூடிய சமூக அமைப்புகள் வந்து தங்களுக்கான உற்பத்தி பொருட்களை உற்பத்தி கருவிகளாக எளிய மக்களை பயன்படுத்தி கொண்டு அவங்கள் வழியாக அந்த உழைப்பை சுரண்டி கொண்டு தான் தின்னு கொடுக்குறாங்க, தாங்கள் சந்ததியினருக்கு சொத்து சேர்க்குறாங்க. உழைக்கிற மக்களுக்கு ஒரு நெல்லிச்சோறு கிடைக்கல. இன்றைக்கி பலர் வீட்லேயும் அவங்க தாத்தா பாட்டி கதையை கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். நெல்லிச்சோறுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் பலரின் கொள்ளைகளில் வேலை செஞ்சவங்களாக இருப்பாங்க. அப்போ இந்த கேள்வியை வந்து எது கொடுக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து இந்திய சமூகத்துக்கு இதுக்கு வந்து பின்னாடி வந்து பின்னவீனத்துவம் அமைப்பியல் மாதிரியான திறனாய்வுகள் வந்து மார்க்சியத்தையும் கேள்வி கேட்டுச்சு. மாறுபடும் கேள்விகளுடன் மார்க்சியம், பின்னவீனத்துக்கு பிறகான மார்க்சியம், இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் எழுதினாங்க. அது வந்து என்னென்னா இப்போ மேற்கத்திய கலாச்சாரத்துக்கு மேற்கத்திய பண்பில் வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது வந்து அடிப்படையாக இருக்கும். இங்கே வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வோடு சேர்த்து இங்கே சாதி ஏற்றத்தாழ்வும் ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து முன் வைக்கிறாங்க. அந்த சாதி ஏற்றத்தாழ்வு பின்புலத்திலேருந்து அதுக்கு இதான படைப்புகள்லாம் வந்து அது தொடர்பாக தான் பின்னாடி தலித்தியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோட்பாடுலாம் வருது. அதுக்கு வந்து பின்னாடி வருவோம். இப்போ இந்த அரசு அதிகாரத்தை கேள்வி கேட்குறது அப்படின்னு சொல்கிறது சரிங்களா. இப்போ முன்னாடி சீஃப் செல்லப்பா விருது வேணான்னு சொல்லி தூக்கி போட்டாருன்னு வந்து சொன்னாங்க இல்லைங்களா. இப்போ வந்து இன்குலாப்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு கவிஞர், மக்கள் கவிஞர்னு சொல்லுவாங்க, நம்ம தஞ்சையை சேர்ந்தவர். அவருக்கு வந்து விருது கொடுக்கும்போது அவர் இறந்த பிறகு அவருக்கு விருது கொடுத்தாங்க அவர் படைப்புக்கு, காந்தல் நாட்டுன்னு சொல்லி. அதுக்கு அவங்க குடும்பமே வேணான்னு சொல்லிட்டாங்க. ஒரு குடும்பம் வேணான்னு சொல்கிற அளவுக்கு குடும்பமே அரசியல் மையப்பட்டிருக்குன்னா அந்த படைப்பாளர் எவ்வளோ தீவிரமான அரசியல் செயல்பாட்டுடையவராக இருப்பாருங்கிறத வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த அவைங்கிற ஒரு நாடகம் வந்து ரொம்ப முக்கியமான இது. உங்களுக்கு பிடிஎஃபாகவே கிடைக்கும். நிறையா தளங்கள் இருக்குது. உங்களுக்கு டிஜிட்டல் லைப்ரரி, ஆர்கிவ்ஸ், நூலகம் போன்ற பல தளங்கள் இருக்குது, கிடச்சிக்கலாம். இப்போ அவர் வந்து படைப்பில் வந்து அவை அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. நம்ம பிரியா மேடம் நாங்கள் தேர்ட் இயர் படிக்கும்போது ஒரு செமினார் நடத்தினாங்க, தமிழ் செவி இலக்கியங்களில் பெண்ணிய பதிவுகள் உருவாக்கமும் உருமாற்றமும் சொல்லி. அதில் வந்து ஔவையார் அப்படிங்கிற அந்த கருத்தை அப்போ தான் கேட்டோம். ஔவையார்னு சொல்கிறதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. அப்போ அறிவானவர்கள் அப்படின்னாலே அவங்க வந்து பெண்கள் அறிவானவர்கள் அப்படின்னாலே வயசானவங்களாக இருப்பாங்க, அறிவுரை சொல்கிறவங்களானாலே வயசானவங்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இருக்குது. இப்போ அவைன்னு சொன்னால் இளமையை குறிக்கும். இளமையான பெண், ஒரு இளமையான பெண்ணுக்கு அவளுக்கு வந்து கவிதை எழுத தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நம்ம வந்து முன்வைக்கும் போது அதுக்கு பெண்ணிய திறனாய்வு இருந்தது. அதுக்கு விடுதலை பார்வையை கொடுக்கறது மார்க்சிய திறனாய்வு தான் எல்லாத்துக்குமே எடுக்கிறது. இந்த மார்க்சிய பின்புலத்தில் வளர்ந்த ஒரு ஆள் அவ்வைங்கிற ஒரு பாத்திரம் சங்ககாலம் தொட்டு பின்னாடி இருக்க அந்த 17ஆம் நூற்றாண்டு வரை சிற்றிலக்கிய காலம் வரை வரக்கூடிய இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் வந்து இப்போ எப்படி வந்து கலந்து வராங்க. அவங்களுடைய குரல்ல இருந்தே ஒரு பெண் வந்து கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சமூகத்தை நோக்கி கேள்வி கேட்டான்னு ஒரு நாடகம் அதை போட்டாங்க. பின்னாடி மங்கை மேடம் கூட அதை வந்து நாடகமாக போட்டிருக்காங்க. யூடியூப்பில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் படிக்க முடியலனாலும் யூடியூப்பில் அந்த நாடகம் பார்க்கலாம். உண்டி சிரித்தல் பெண்டிற்கு அழகு அப்படின்னு, கொஞ்சமாக பெண்கள் அது நான் கொஞ்சமாக தான் சாப்பிட்ணுமா அப்படின்னு ஒரு அவையே கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு இதாக இருக்கும். ஆண் எழுத்தாளர்களும் பெண் எழுத்தாளர் அந்த காலத்தில் அவையும் அங்கே இருக்கிற கபிலர் சந்திச்சிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான இதெல்லாம் வச்சு கிரியேட் பண்ணி இது வந்து எழுதினார். அவங்க வந்து இப்போ ராஜராஜ சோழனை வந்து நமக்கு இந்த மண்ணினுடைய பெரும் அடையாளமாக வச்சுருக்கோம். அப்போ வந்து இன்குலாப் இதை வந்து பலருக்கும் வருத்தமாக கூட இருக்கும், ராஜராஜ சோழனுடைய பிம்பம் உடையதுன்னு. அப்போ அவர் வந்து எழுதுகிறார் ஒரு கவிதை வந்து, ராஜராஜன் சிலைக்காக வருந்துகிறார். ராஜராஜனின் சிலையின் உள்ளே நரம்புகள் உண்டா, நாளங்கள் உண்டா, இதய துடிப்பை ஏனும் கேட்டதுண்டா? சிலையாக முன் ஜீவித்திருந்த மன்னன் என்ன செய்து கிழித்து விட்டானாம்? ஈழம் என்றானாம், சாவகம் என்றானாம், காலனி ஆதிக்க தொழுநோய் தேமலை பூமியின் முகத்தில் எழுதிய புல்லனுக்கு மக்களாட்சியா மகத்துவம் சேர்க்கும்? கலைகளை எல்லாம் கட்டி வளர்த்தானாம். பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கான குடும்ப விளக்கின் கொழுந்துகளை எல்லாம் மண்ணில் தேய்த்த பாதகன் இவன். தஞ்சை நகரில் தேவரடியார் தெருக்களுக்கு கால்கோல் விழச் செய்த காமுகன் இம்மன்னன். மக்களாட்சியின் மகத்துவத்தை சிலையான பின்னும் வன்புணர்ச்சி செய்கிறான் அப்படின்னு எழுதுறார். இப்போ இது வந்து ஒரு மன்னன் அப்படிங்கிறது தஞ்சை நமக்கு புகழ், இந்த ஒரு பெரிய நிலப்பரப்பில் நமக்கான ஒரு அடையாளங்கிறது வரவேற்கக்கூடியது தான். ஆனால் இந்த மாதிரியான அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பேசிதான் ஆகணும். இதுக்கு இந்த சிந்தனை வந்து எங்கே இதெல்லாம் வருது அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த
மார்க்சிய சிந்தனைகள் வந்து இது வந்து வழங்குனுச்சு. இந்த மாதிரி உழைக்கிற மக்கள், மன்னர்கள் யாராக இருந்தாலும் மக்கள் வந்து உழைக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. அப்போ இந்த உழைக்கிற மக்கள் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிறது வந்து வலியுறுத்துனுச்சு. அதுக்கப்புறம் வந்து அமைப்பியல்னு சொல்லி ஐயா சொன்னபோது ஸ்ட்ரக்சரலிசம் குறித்து பேசினார். தமிழவன் சொல்லி 1982 இந்த புத்தகம் வந்துச்சு. அப்போ வந்து ஸ்ட்ரக்சரலிசம்ங்கிற பேர்லேயே வந்துச்சு. அப்போ வந்து பின்னாடி வந்து அப்புறம் தமிழ் படுத்தி அமைப்பியல்னு கொண்டு வந்தாங்க. அப்புறம் பின்னாடி இப்போ இந்த பின்னணித்துவ சிந்தனைகள் எல்லாம் வளர்ந்த பிறகு அமைப்பியலும் அதன் பிறகும்னு இன்னும் விரிவாக்கப்பட்ட பிரதியாக வந்து இந்த புத்தகம் வந்துச்சு. இப்போ இது வந்து என்ன பண்ணுச்சு, இந்த மார்க்சியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இது கண்டுபிடிக்குது. இப்போ அதிகாரங்கிற ஒரு இடத்துல குவியக்கூடாதுன்னு மார்க்சியம் வலியுறுத்தி அதிகார பரவலாக்கம் இருக்கணும், எல்லாத்துக்கு கையிலையும் அதிகாரம், எளிய மக்கள் கையில் அதிகாரம் போகணும் அப்படின்னு சொல்லும்போது இது அமைப்பியல் சிந்தனை வந்து பைனரி ஆப்போசிஷன் வந்து இங்கே உண்டு. ஆண் பெண்ங்கிறது, மேல் கீழ்ங்கிறது, உயர்வு தாழ்வு, கருப்பு வெள்ளை, இந்த மாதிரியான ஒரு இருமை பண்புகள் இங்கே வந்து எதிர்வுகளை வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க இந்த சமூகத்தில் அப்படின்னு சொல்லி இது தமிழ் சூழலில் முதல் அமைப்பியல் பற்றி பேசுனது இந்த புத்தகம் தான். இவர் தமிழவன் தான். அவர் எழுத வந்தபோது இந்த மார்க்சியவாதிகளே, நிறைய முற்போக்குவாதிகளே இதை வந்து ஒப்புக்கொள்ளலை. நாங்கள் எம்ஏ படிச்சுட்டு இருக்கும்போது முத்துமோகன் சொல்லி பேராசிரியர், ரொம்ப மிக முக்கியமான ஒரு பேராசிரியர், அவரை கட்டாயம் அவரோட புத்தகங்கள்லாம் நம்ம படிக்கணும். தத்துவங்கள் குறித்து நிறைய எழுதியிருக்கிறார். அவர் வந்து நம்ம கேஎம் ஐயாவுக்கு கூட ஆசிரியராக இருந்திருக்கார். அவர் முத்துமோகன் ஐயா வந்து சொன்னபோது அவர் சொன்னார், அவங்க தீவிரமான கலை செயல்பாட்டாளரும் கூட. அப்போ 82களில் இந்த மாதிரி அமைப்பியல்னு ஏதோ வளரிட்டு இருக்காங்க, போய் பாருன்னு என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் கடைசியில் நாங்களும் அந்த கோட்பாட்டு அந்த சிந்தனைக்கு தான் வந்தோம் சொல்லி இன்றைக்கி பின்னணித்துவம் தொடர்பாக எழுதிட்டு இருக்கிறார். அப்போ அந்த ஒரு முற்போக்கு சிந்தனை அப்படிங்கிறது ஒரு ஒரு வந்து இந்த அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நம்ம வந்து கேள்வி கேட்டு தான் ஆகணும். பாரதிதாசனுடைய கவிதை வரி ஒன்று இருக்குது இல்லையா, அப்பன் வீட்டு கிணறு என்பதால் உப்பு தண்ணி இணைக்கப் போவதில்லைன்னு. அப்போ வீட்டு கிணறாக இருந்தாலும் உப்பு தண்ணினா அது உப்பு தண்ணி தான். அப்போ நமக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அதை நம்ம வந்து சொல்லித்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயங்களை பேசினுச்சு. அதுக்கு பின்னாடி பின்னமைப்பியல்னு ஒரு விவாதம் வந்துச்சு. எல்லாமே ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருக்குது அப்படின்றத அமைப்பியல் பேசும்போது பின்னமைப்பியல் வந்து என்ன சொன்னிச்சு அப்படின்னு சொன்னால், அது கட்டமைப்புக்குள்ளே இல்லை, கட்டமைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுது அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இப்போ ஆண் பெண்ணுங்கிறது இப்போ இன்றைக்கி வந்து எல்ஜிபிடிக்யூ மாதிரியான கொயர் பாலிடிக்ஸ் வந்து பேசக்கூடிய இது வந்துருக்கு. ஆண் பெண்ணுன்னு பேசும்போது, மேல் கீழ்னு பேசும்போது யாரும் மேலும் உள்ள கீழும் இல்லைங்கிற மாதிரியான அரசியல் பார்வைகள்லாம் வந்திருக்கு. இது வந்து ஒரு இந்த அதிகார மையம் எங்கே இருக்கோ, ஒரு அரசு நிறுவனம் இந்த இது எங்கே இருக்கோ அது உருவாக்குற ஒரு அமைப்பு தான் வந்து இந்த கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி அந்த அமைப்பியலுக்கு பிறகான இதையும் வந்து பேசுது. அப்போ அது வந்து இந்த மொழியோடு சேர்த்து பேசுது. மொழியில் வந்து குறிப்பான் குறியீடுன்னு சொல்லுவாங்க. நமக்கு நன்னூலில் வந்து இடுகுறி பெயர் காரண பெயர்னு படிச்சிருப்பீங்க எல்லாரும். அப்போ ஒரு சசூர்னு ஒரு அமைப்பியல் மொழியியலாளர், இந்த பெயர்கள்லாம் நீங்கள் அப்போ எப்போ குறிப்பெடுத்து வச்சிங்கன்னா நெட்டிலலாம் வரும். இதெல்லாம் வந்திருக்கு இந்த பேர். ஐயா பசு ஐயான்னு சொன்னது சுந்தரராமசாமி தான் பசு ஐயான்னு தெரியாது. அது தர்ம சிவராம் சொன்னது பிரமிழ்னு அவர் புத்தகம் எங்கே வந்திருக்கு அப்படின்லாம் கேள்விகள் வரும். அதுதான் குறிப்புகள் வச்சுக்க சொல்கிறது. அப்போ அவங்க சசூருங்கிறவர் வந்து என்ன சொல்கிறாரு, குறிப்பான் குறிப்பிடுங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறார். குறிப்பான் அப்படின்னு சொல்கிறது வந்து நான் இப்போ வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ வந்து பனைமரம் அப்படின்னு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். பனைமரம்னு சொன்னால் இங்கே இந்த அரங்கில் ஒரு 50 பேர் இருந்தால் 50 பேருக்கு ஒவ்வொரு மாதிரியான சிந்தனை கொடுக்கும். அவங்க பார்த்த பனை மரங்கள் அல்லது ஊன்றியது அல்லது அவங்க விளையாண்டது இல்லை இங்கே வெட்டினது ஏதோ ஒன்று, இல்லை உங்கள் வீட்டில் வேறு ஒரு வடிவமாக அது இருக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இது இருக்கும். அப்போ அந்த பனை மரம் அப்படிங்கிறதும் பனை மரம் அப்படிங்கிற இந்த விஷயமே வந்து மொழியில் நம்ம வந்து உருவாக்கி வச்சுருக்கோம். அது அப்போ காரண பெயர்னு நம்ம சொல்கிறது அதை இடுகுறின்னு கூட சொல்லிடலாம்னு வச்சுங்களேன். இப்போ நாற்காலின்னு ஒரு இது இருக்குது. 4 கால் இருக்கிறதுனால நாற்காலி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 4ங்கிற எண்ணெய் வந்து யார் கொடுத்தது? அதுக்கு பதில் 8ன்னு சொல்லியிருக்கலாமே, இதை 8ன்னு சொல்லியிருக்கலாமே, ஏன் 4ன்னு சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து உருவாகுது. அப்போ எல்லாமே வந்து இடுகுறித்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காரண பெயர் நம்ம இலக்கணம் சொல்கிறது அதுவும் காரணம் கிடையாது, அதுவும் ஒரு வகையிலான இடுகுறி தான். மனிதர்கள் மொழியை உற்பத்தி செய்யும் போது இந்த அர்த்தங்களையும் உற்பத்தி செய்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை வந்து இப்போ வருது. அப்போ அந்த மொழி செயல்பாடுகளின் வழியாக உருவானது தான் இலக்கியம் அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்து வர்றாங்க.
அப்போ இந்த மாதிரியான இலக்கியங்களை வந்து இந்த கோட்பாட்டு பின்னணியில் இருந்தையும் ஆராய்ச்சி பண்ணாங்க. அது தொடர்பாக வந்து இலக்கிய கோட்பாடு மிகச் சுருக்கமான அறிமுகம், பின்னணுத்துவம் மிகச் சுருக்கமான அறிமுகம், அப்புறம் தத்துவம், பௌத்தம் எல்லாத்த பற்றின மிகச் சுருக்கமான அறிமுகம்னு இந்த புத்தகங்கள்லாம் அடையாளம் பதிப்பகத்தில் வந்திருக்கு. அடையாளம் பதிப்பதற்கு அம்பாசிடராக நான் வரல, இருந்தாலும் நல்ல புத்தகங்கள் அதில் தான் வந்திருக்கு. இது வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ்ன்னு சொல்லி அவங்க வந்து ஆங்கிலத்தில் எல்லாம் எழுதின நூல்கள். இதே வடிவமைப்பில் இதே கலரில் இதே மாதிரி தான் இருக்கும். அது அப்படியே வந்து தமிழில் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க மொழிபெயர்ப்பாளர்கள். அந்தந்த துறையில் சிறந்த கோட்பாட்டாளர்களை வைத்து மொழிபெயர்த்த ஒரு புத்தகம். இந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து நீங்கள் படிக்க கிடைக்கும். அதுவும் இப்போ இந்த இலக்கிய கோட்பாடு மிகச் சுருக்கமான அறிமுகம் நூலகம்.orgலேயே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது. இலங்கை புத்தகங்கள் எல்லாம் அதில் வந்து கிடைக்கும். அதுலேயும் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். இப்போ வந்து பின்னமைப்பியல் வந்தாச்சு. அடுத்து பின்னமைத்துவங்கிற ஒரு சிந்தனை வந்துச்சு. அந்த கட்டமைக்கப்படுவதை பின்னமைப்பியல்ங்கிறது வந்து கட்டமைக்கப்பட்டிருக்குன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சி சொல்லுது. இவங்க வந்து பின்னமைத்துவாதிகள் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி கட்டமைக்கப்படுவதை கட்டுடைக்க வேண்டும்னு சொல்லி விஷயத்தை வந்து வலியுறுத்து. அது பின்னமைப்பினுடைய தொடர்ச்சியாக தான் வருது. அப்போ இந்த அதிகாரத்தை எல்லாம் நம்ம வந்து கேள்வி கேட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. குறுங்கதையாடல் பெருங்கதையாடல் 2 விஷயத்தை வந்து பேசுது. அப்போ வந்து ஒரு அரசு நிறுவனம் அப்படிங்கிறது பெருங்கதையாடலாக இருக்குது. அதில் வந்து நசுக்கப்படக்கூடிய எளிய மக்கள் வந்து குறுங்கதையாடலாக இருக்காங்க. சாதி அமைப்புனா ஒரு பெரிய ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாதி பெரிய கதையாடலாகவும், அதில் இருக்க சின்ன சாதி சிறிய கதையாடலாகவும் இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த குறுங்கதையாடலை நாம் வந்து மையப்படுத்த வேண்டும். அதில் ஒரு மையம் வந்தாலும் அதையும் நம்ம உடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேசுது. அப்போ இந்த சிறுகதையாடல்களை, அதாவது எளிய விஷயங்களை வந்து முதன்மைப்படுத்துதல், அதன் வழியாக அதிகார மையத்தை கலைத்து போடுதல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பின்னவெனுத்துவம் வந்து வலியுறுத்துது. இந்த பின்னவெனுத்துவத்துக்கு ஒன்றும் புதுசாக உருவாகணும், நமக்கு ஏற்கனவே நம்ம மரபில் வந்து உண்டு அப்படி சொன்னால் எல்லாம் தமிழில் உண்டு அப்படிங்கிற ஒரு இதுவும் நமக்கு வந்துடும். இந்த கோட்பாட்டு சிந்தனையோடு சேர்ந்து தமிழில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரியும். இப்போ பின்னவெனுத்துவத்துக்கு பிறகாக வந்தால் நமக்கு இன்டர்டிசிப்ளினரின்னு சொல்லுவாங்க. அந்த நான்லீனியர் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. ஒரு நேர்கோட்டு தன்மையற்ற எழுத்தாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கலிங்கத்து பரணி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த யானையினுடைய தந்தத்தில் கரண்டி மாதிரி கண்டிகிட்டு இருந்தான், மண்டையில் ரத்தம். அது வந்து லாஜிக்காக அப்படி நடக்குமா? அப்படி இல்லை. அதுதான் வந்து நான்லீனியர் ரைட்டிங்னு சொல்லி பின்னவெனுத்துவம் வலியுறுத்துது. அந்த மாதிரி மரபு நமக்கும் உண்டு. நமக்கு குறிப்பாக தொல்காப்பியம் பொருளியலில் கவிதை உற்பத்திக்கான அடிப்படைகளை வந்து சொல்லக்கூடிய பல இடங்கள் அப்படி இருக்குது. நமக்கு வந்து மரத்தை பார்த்து பேசுதல், பாறையை பார்த்து பேசுகிறது, நம்ம நெஞ்சுக்குள்ளே பேசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அது வந்து பின்னவெனுத்துவ சிந்தனைகள் வந்து அதை வந்து வலியுறுத்துனுச்சு. படைப்புகளில் அந்த மாதிரி அது வந்து வந்துச்சு. அப்போ குறிப்பாக இந்த அந்த புத்தகத்தோட பேர் நந்தன் நடந்த 4ஆம் பாதைன்னு சொல்லி சிறுகதை தொகுப்பு. இதுக்கு வந்து பிரேம்னு சொல்லி ஒரு எழுத்தாளர், ரொம்ப முக்கியமான ஒரு தமிழ் சூழலில் முக்கியமான ஒரு ஆள். அவர் வந்து இந்த சிறுகதைகளில் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும். ஒன்று பாடல் மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து நான்லீனியர் டைப்பில் இருக்கும், இன்னொன்று ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே இருக்கும். அப்போ வந்து இதில் உதாரணத்துக்கு ஒரு யோகினி கோட்டம்னு ஒரு கதை இருக்குது. அது வந்து நீங்கள் மணிமேகலையில் படிச்சிருப்பீங்க. சக்கரவாள கோட்டம்னு உள்ள ஒருத்தர் இருந்தால் இன்னொரு பக்கம் தெரியாது. இந்த மாதிரியான ஒரு மேஜிக்கல் ரியாலிச பண்புகள் அதில் இருக்கும். அதுவும் வந்து மாய யதார்த்தவாதம்னு சொல்லுவாங்க. அதுவும் பின்னவெனுத்துவத்தில் ஒரு அங்கமாக வருது. அது வந்து லத்தீன் அமெரிக்க நாட்டு பழங்குடிகள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உத்தி முறை அப்படின்னு சொல்லி இதை வந்து தீவிரமாக எடுத்துக்கிறார். நம்மகிட்டையும் அந்த மாதிரியான ஒரு முறை இருக்குது. அந்த தீமை அப்படியே வச்சுக்கிட்டு இன்றைக்கி சமகால அரசியலில் இருக்கக்கூடிய குறிப்பாக சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள் நக்சலைட்லாம் கொல்லப்படுறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருது இல்லையா, அவங்களுடைய வாழ்வியலை பற்றி எழுதின மாதிரியான கதைகள் இருக்குது. இப்போ இந்த தலைப்புலேருந்தே நம்ம பார்த்தோம்னா நந்தன் நடந்த 4ஆம் பாதை அப்படின்றது இருக்குது. நம்ம சிதம்பரத்தில் நந்தன் கதை வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ அவர் 4ஆம் இன்றைக்கி அடைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அப்போ அவர் அது எதனால் அடைக்கப்பட்டுச்சு, இந்த கேள்வியை வந்து சமூகத்தை நோக்கி அல்லது இந்த இலக்கிய மையங்கிற அதிகாரத்தை நோக்கி நாம் பேசுவதற்கு இந்த கோட்பாடுகள் வந்து வலியுறுத்தின. அப்போ வந்து இந்த பின்னவெனுத்துவத்தை தொடர்ந்து நமக்கு வந்து பெண்ணிய சிந்தனை, தலித்திய சிந்தனை, பால் புதுமையினருடைய சிந்தனைகள்லாம் வளர்ந்து வர ஆரம்பிக்குது. அதோட தொடர்ச்சியாக வந்து முதல்லையே வரலாற்று வாதம் பொதுத்திறனாய்வோட அடிப்படையாக வச்சு ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச்சுன்னு சொல்லுவாங்க. ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு தெரியும். அது வந்து வரலாற்றியல் அடிப்படையில் ஒரு விஷயத்தை வந்து அணுகிறது. இப்போ எங்கள் பேராசிரியர் இருக்கார், நீங்கள் வந்திருப்பார், பார்த்துருப்பீங்க, அரவேந்தன் சொல்லி. அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, சமூக வரலாற்றியல் நோக்கில் தமிழும் தெலுங்கும். சமூகவியல்னு ஒரு பாடம் இருக்குது,
அதுவும் சோசியாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் வரலாற்றியல்ங்கிறது ஹிஸ்டாரிக்கல். அப்போ ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச், இன்டர்டிசிப்ளினரி ஸ்டடின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு துறையும் இன்னொருத்தரையும் இணைச்சிக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணுறது. அப்போ வந்து சொல்கிறாரு, தமிழுக்கும் தெலுங்குக்குமான உறவு வந்து எப்படி இங்கே வரலாற்று ரீதியாக உருவாகுது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு அந்த தெலுங்கு இலக்கணத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு பின்னாடி குலோத்துங்கன் காலத்தில் வந்து இங்கே சோழ நாட்டில் தெலுங்கு அரசர்கள் வந்து இங்கே வரக்கூடிய சூழல் வந்து வருது. அப்போ அந்த மொழி ரீதியான அரச ரீதியான உறவுங்கிறது மொழி ரீதியாகவும் உருவாகுது. அப்போ வந்து 2 மொழி இலக்கியங்களுக்கும் அது அடிப்படைய காரணமாக அமைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறார். அப்போ கம்பேரிட்டிவ் கிராமர் 2 இலக்கணத்துக்கும் இதில் ஒற்றுமை இதில் இருக்குதுன்னு சொன்னால் அது ஏன் அப்படி இருக்குங்கிற கேள்வியை வந்து இந்த கோட்பாட்டு அறிவு வந்து நமக்கு வந்து கொடுக்குது. அப்போ இந்த புத்தகங்கள் தமிழகத்தில் சாதியை கண்டுபிடித்தல் புதுசாக வந்திருக்குது. 1871க்கு முன்னாடி ஆங்கிலேயர்களுடைய கணக்கெடுப்புக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ஜெயசீல ஸ்டீபன் ரொம்ப முக்கியமான ஆங்கிலத்தில் எழுதியிருந்தாங்க. இப்போ தான் இவரோட புத்தகங்கள்லாம் NCBH இவரோட புத்தகங்கள்லாம் இப்போ மொழிபெயர்ப்பு வந்துட்டுருக்கு. அவர் வந்து சொல்லும்போது இதுவரை எழுதப்பட்ட இந்திய வரலாறுகள் எல்லாமே பொருளாதாரத்தை மையப்படுத்தி எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து இங்கே இருந்த வரலாற்று அறிஞர்கள் எல்லாம் மார்க்சியவாதிகளாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து மார்க்சியவாதிகளாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் யாருன்னா, இப்போ நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, டிடி கோசாம்பி, RS சர்மா, பண்டார்கர், இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாருமே வந்து ஒரு வகையான மார்க்சியவாதிகளாக இருந்தனால அதை வந்து சமூக ரீதியான பார்வையோ நம்ம இணைச்சி தான் வரலாற்று ஆய்வில் கொண்டு வரணும். சாதியை வந்து இது நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணல, அதை நீங்கள் அந்த புத்தகத்தை படித்து தெரிஞ்சுக்கிங்க. பின்னாடி அந்த 18ஆம் நூற்றாண்டில் எப்படி சாதிகள் ஆடைகள் அணிஞ்சிருந்தாங்க, அவங்க எப்படி இருந்தாங்கன்னு ஆவணத்தோட படத்தோட பின்னணிப்போட இந்த புத்தகத்தில் இருக்குது. அதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பெண்ணியம் இந்த இதை நான் சொன்னீங்களா, இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக கூட இருக்குது. ஆனால் குட்டிரேவதி வந்து முளைகள்னு சொல்லி ஒரு தொகுப்பு வெளியிட்டாங்க. நம்ம தமிழ் மரபில் முளைகள்னு சொல்கிறதுலாம் வந்து இயல்பாக இருக்கிறது தான். ஆனால் ஒரு பெண் வந்து மீண்டும் அதை வந்து எழுதுகிறாங்க, பேசுகிறாங்கன்னு கடும் எதிர்ப்பை வந்து இதை சந்தித்தாங்க. அவங்கள வந்து நடு ரோட்டில் வெட்டணும் அப்படின்லாம் சொல்லி நிறையா கலவரம் பண்ணாங்க. அது அந்த மாதிரியான ஒரு சமூகம் தான் சமூகம். அப்போ அதெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி நம்ம எல்லாம் ஒவ்வொருத்தரும் எழுதுகிறோம், சிறுபத்திரிகைகள் நடத்துகிறாங்க, பெண்கள் எழுத வர்றாங்கன்னா இந்த போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் வராங்க. அப்போ இந்த சாதி விஷயம் இதெல்லாம் பேசணும். சாதிக்கும் இந்த இதுக்கும் சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம நாட்டில் சாதி பிரச்சனை இருக்கும்போது மேற்கத்திய நாடுகளில் வந்து இன பிரச்சனை, நிற பிரச்சனைகள்லாம் நிறையா இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக வர்றவங்க தான் வந்து மாயா ஏஞ்சலோன்னு சொல்லி ரொம்ப முக்கியமான ஒரு கவிஞர். அவங்க வந்து ஒரு சின்ன கவிதைகளாக சொல்லணும் அப்படிங்கிறதுனால எடுத்து இருந்திருக்கேன். அவங்க வந்து கடக்கும் காலம்னு ஒரு கவிதை இருக்குது, 4 வரி தான். உன்னுடைய தோல் விடியலை போன்றது, என்னுடையது அந்தியை போன்றது. தோல் நம்ம ஸ்கின்னு, உனது விடியலை போன்றது. கலரை நீங்கள் பொருத்தி புரிஞ்சுக்கலாம். உன்னுடைய தோல் விடியலை போன்றது, என்னுடையது அந்தியை போன்றது. ஒன்று நிச்சயமான முடிவின் தொடக்கம், மற்றது உறுதியான துவக்கத்தின் முடிவு அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. பகல்ங்கிறது நிச்சயமான ஒரு தொடக்கமாக இருக்குது இல்லையா, நமக்கு பகல்ங்கிறது அன்றாட வேலைகளை இது பண்ணுற மாதிரி இதாக இருக்குது. இருள்ங்கிறது ஒரு அழிவை, அந்த மாதிரி ஒரு இருள்ங்கிறதே நம்ம சமூகத்தில் இப்படி தான் உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போ இந்த குரல் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால், ஒரு வெள்ளை ஆதிக்கத்திற்கு எதிரான ஒரு குரலை வந்து எழுப்புறதை வந்து பார்க்க முடியும். நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரியான உண்டு. அருந்ததிராயின்னு சொல்லி ஒரு எழுத்தாளர் இருக்காங்க. அவங்களாம் வந்து நம்ம சினிமா படங்கள்லையோ அல்லது நம்ம போடுற விளம்பரங்களையும் நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும், யார் அந்த கருப்பான பெண்ணை வந்து அவங்க நடிக்க வைக்கிறதில்ல அந்த விளம்பரத்தில். அப்போ எவ்வளோ நிறவேறி வந்து நமக்குள்ளேயும் ஊடுருவி இருக்குது அப்படின்னு அவங்க வந்து அதை வந்து எழுதுகிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து அடிப்படையை வந்து உருவாக்கி கொடுத்தது இந்த பின்னவனித்துவ சிந்தனை தான். அந்த பின்னவனித்துவம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு பின்னவனித்துவம் என்றால் என்னன்னு சொல்லி MG சுரேஷோட ஒரு புத்தகம் இருக்குது. ரொம்ப எளிமையான புத்தகங்கள் எல்லாம். இது வந்து எளிமையாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். பொதுவாக கோட்பாடுகளை பற்றி பேசும்போது அது புரியல அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லுவாங்க. எதுவுமே நமக்கு முதல்ல எடுத்தோடனே புரியறதில்லை. யாப்பு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் புரியல, தொல்காப்பியம் புரியல, சங்க இலக்கியம் புரியல. எல்லாமே எப்படி புரியுதுன்னா ஒரு பயிற்சியின் அடிப்படையில் புரிய வரும். தொடர் பயிற்சி, தொடர் உரையாடல், வாசிப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அது வந்து புரிய வரும். இப்போ இது தொடர்ச்சியாக நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா இந்த இது பண்ணிக்கலாம். ஒரு 2 பேர் இந்த கவிதை படித்து முடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த விளிம்பு இதோட புலம்பெயர் திறனாய்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் டயஸ்போரா லிட்ரேச்சர்னு ஒரு இது சொல்கிறாங்க. அதோட இருத்தலியல்னு ஒரு விஷயமும் சேர்ந்து வருது. எக்ஸ்டிசென்ஷியலிசம்னு அவர் சொன்னார் இல்லைங்களா, இருத்தலியல்னு சொல்லுவாங்க.
அப்போ போரினால் சிதைவுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஈழத்தமிழ் கவிதைகள் ரொம்ப முக்கியமானது தமிழில். அதில் வந்து கோணேஸ்வரிகள்னு ஒரு கவிதை இருக்குது, கலான்னு ஒரு கவிஞர் எழுதுனது. கோணேஸ்வரி யார் அப்படின்னு சொன்னால், ஈழப்போரில் சிங்கள இராணுவத்தால் வன்புணர்வு செய்யப்பட்டு அவங்களுடைய பிறப்புறுப்பில் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்ட ஒரு பெண். அவங்களுடைய பெயர்லேயே வந்த ஒரு கவிதை இது. நேற்றைய அவளுடைய சாவு எனக்கு வேதனையை தரவில்லை. மரத்து போய்விட்ட உணர்வுகளுக்குள் அதிர்ந்து போதல் எப்படி நிகழும்? அன்பான என் தமிழச்சிகளே, இத்தீவின் சமாதானத்திற்காய் நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஆகவே வாருங்கள், உடைகளை கலற்றி எரியுங்கள், உங்களை நிர்வாணப்படுத்தி கொள்ளுங்கள். என் அம்மாவே, உன்னையும் தான். சமாதானத்திற்காய் போரிடும் புத்தரின் வழிவந்தவர்களுக்காய் உங்கள் யோனிகளை திறவுங்கள். பாவம், அவர்களின் வக்கிரங்களை எங்கு கூட்டுதல் இயலும்? வீரர்களே வாருங்கள், உங்கள் வக்கிரங்களை தீர்த்து கொள்ளுங்கள். என் பின்னால் என் பள்ளி தங்கையும் உள்ளாள். தீர்ந்ததாயெல்லாம் அவளோடு நின்று விடாதீர். எங்கள் யோனிகளினூடே நாளைய சந்ததி தளிர்விடக்கூடும். ஆகவே வெடி வைத்தே சிதறடியுங்கள். ஒவ்வொரு துண்டுகளையும் கூட்டி அள்ளி புதையுங்கள். இனிமேல் எம்மினம் தளிரிட முடியாதபடி. சிங்கள சகோதரிகளே, உங்கள் யோனிகளுக்கு இப்போது வேலை இல்லை அப்படின்னு வரக்கூடிய ஒரு கவிதை. இது துயர் மிகுந்த ஒரு வழி மிகுந்த இந்த கவிதை. இந்த கோட்பாடுகளினுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த இடத்துல இருந்தெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரியான இந்த கோட்பாட்டு அறிவு, இந்த சிந்தனை தான் இலக்கியத்தின் மீதான ஒரு பார்வை, இலக்கியத்தை அரசியல் மையப்படுத்துவது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வந்து இந்த கோட்பாட்டு அறிவு வந்து நம்ம புரிஞ்சிக்கொள்வதற்கு அடிப்படையாக இருக்குது. அதனால் நம்ம பிவி அங்கே இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருப்பார், இங்கே நீங்கள் எத்தனை பேர் தமிழ் படிக்கிறீங்க, ஜமாலில் படிக்கிறான், பிசப்பில் படிக்கிறான், நாலு முழுக்க படிச்சுட்டு இருக்கான், அவங்களிருந்து நீங்கள் எப்படி தனித்துவமாக இருக்க போகிறீங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போவும் சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதில் தனித்துவமாக நம்ம இருக்கணும்னா ரொம்ப அடிப்படையாக இந்த மாதிரியான கோட்பாட்டு அறிவுகளை வளர்த்துக்கிட்டு அதன் வழியாக நம்ம ஆராய்ச்சி செய்கிறது, அதில் படிக்கிறது, அதை குறித்து உரையாடும் போது பலர் மத்தியில் நம்ம கொஞ்சம் தனித்துவமாக இருக்கிறதுக்கு, நம்ம கல்வி தனித்துவமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த வினயனுடைய கவிதைக்கு வந்துடுறேன். இந்த தலித்தியம் தொடர்பாக இப்போ இருக்கக்கூடிய வைதிக இந்த ஹெஜிமோனியை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு கவிதையாக இருக்குது. உங்கள் ஆதிக்க புத்தியில் வராக அவதாரம் மூத்திரவிட வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் ஆதிக்க புத்தியில் வராக அவதாரம் மூத்திரமிட வேண்டிக் கொண்டேன். சேரி குடியானவனின் வியர்வை உப்பு கரிக்கிறதா ஈஸ்வரா? சேரி குடியானவனின் வியர்வை உப்பு கரிக்கிறதா ஈஸ்வரா? நெற்றிக்காசுகளை செல்லாததென அறிவித்தால் என் செய்வாய் அம்பலத்தா? நெற்றி காசுகளை செல்லாததென அறிவித்தால் என் செய்வாய் அம்பலத்தா அப்படின்னு. செத்த பிறகு நம்ம நெத்தியில் வைக்கிற பணமும் இப்போ செல்லாதுன்னு அறிவிச்சிட்டாங்க. யார் பணம் செல்லாதுன்னு சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வராக அவதாரம் எப்படி இது வந்துச்சுன்னு தெரியும். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து இந்த கோட்பாட்டு புரிதல் தான். இந்த கோட்பாட்டு புரிதலோட நிறைய படிங்க, ஆராய்ச்சி பண்ணுங்கள், ஏதாவது உரையாடல் இருந்தாலும் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி. என் பேராசிரியர் முன்னாடி பேசினது இன்னும் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி.